நாங்க அரைவாசி கோயிலுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா போற வழியெல்லாம் தாக சாந்தி கொடுப்பாங்க. சோடா, தயிர் தண்ணி, கடலை, அதே மாதிரி நிறைய வெரைட்டியான ஐட்டங்கள் கொடுப்பாங்க. இது வந்து இப்ப கொடுக்க போறாங்க எல்லாருக்கும். அப்படி வந்து எல்லாமே வந்து வழியா கொடுப்பாங்கன்னு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து வந்து ஒருத்தர் பழச்சி பார்க்க நிற்பாங்க, கொஞ்சம் பேர் நிற்பாங்க. நாங்களே நிற்போம், கேமரா நாங்க லைன் ஆகுறோம். ஆனா நாங்க இங்கே போற மாதிரி போயிட்டு கேமரா கட்டா திரும்பி போயிடுவோம் நாங்க. இவர் தான் நீங்க வந்து அந்த பிரதம குரு, அவர் காலில் விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாங்க. பிள்ளைகள் இதெல்லாம் மட்டும் கடும் கவனமா இருக்கானப்பா. சோடா கும்பம் இது வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசம் என்று சொன்னா அந்த காட்டுக்கு போறவங்க ஒரு பயங்கர ஒரு பக்தியா நடக்குது. நிறைய சனம் எல்லாம் வந்திருக்காங்க. பெற்ற ஒரு திரௌபதி அம்மன் கோயிலண்டா வந்து பழுகாமம், அடுத்தது வந்து பாண்ட்ரூப் இருக்குது. வடிகாரிகான அவன வீடியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா வந்திருக்கா, எனக்கு இப்பதான் தெரியும். முக்கியமான சாமான். அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எஸ்கேவி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து நான் வந்து மட்டக்களப்புக்கு வழிக்குறன் அப்படின்ற மாதிரி வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்னத்துக்கு எதற்காகன்னு சொல்லியும் அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதையுமே வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிக்கொள்கிறேன். அதாவது எனக்கு வந்து நேர்த்தி நேர்ந்து வச்சவங்க அம்மாக்கள். அதாவது நான் அந்த உள்ளே இருந்த டைமில் வந்து அதாவது தீமிதிப்பெண் அப்படின்ற மாதிரி ஒரு நேர்த்தி ஒன்று செஞ்சுருந்தவங்க. அதால் நான் வந்து வெற்றிக்குள்ள வழிகிட்டு வந்தேன். நான் இப்போ எப்படி பாயப்புறம் அப்படின்ற விஷயங்களை வந்து நான் அந்த ஒரு வீடியோவில் வந்து உள்ளடக்கியிருந்தேன். நான் அதாவது வந்து வருகிற வெள்ளிக்கிழமை பின்னேரம் 6 மணி அப்படி வந்து தீ மிதிக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் பிளான் பண்ணல, அதாவது 6 மணி அளவில் வந்து தீ மிதிப்போம். அந்த வகையில் வந்து அதுக்காக தான் நான் யாழ்ப்பாணம் இருந்து வெற்றிக்குள்ள வழிகிட்டு வந்தேன். நான் இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து வெற்றிக்குள்ளே வந்துட்டு நக்கினி அங்கே வந்து தனியாக நின்று வீடியோ செஞ்சு நேற்றும் வந்து போட்டிருந்தேன். அப்போ அந்த வகையில் வந்து நான் இங்கே வந்து என்னத்துக்காக இப்போ வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து வெற்றிக்குள்ளே வந்ததுக்கும் இங்கே வந்து கோயில் திருவிழாக்கள் சடங்குகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக வந்து நடக்கும். அதை பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வமாக வந்து இருப்பீங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அங்கே போனால் தம்பி அப்படியான விஷயங்களை வந்து எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு விருப்பமாக இருக்கும். எடுத்து முடிஞ்சால் கட்டாயம் வந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி அந்த வகையில் இன்றைய தினம் நான் அந்த தீப்பாயிர அந்த ஒரு கோயிலே வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது என்ன சொல்கிறது, என்ன வனவாசம்னு சொல்லுவாங்க. வனவாசம்னு சொல்லினா அது வந்து ஊர்வலம்னு சொல்லுவாங்க. ஊர் ஃபுல்லாகவே வந்து அந்த தெய்வம் மாறுறவங்க அதே மாதிரி அந்த சாமியை தூக்கிட்டு ஊர் ஃபுல்லாகவே வந்து போவாங்க. அதாவது அதுக்கு வந்து எல்லா வீடுகள்லையும் வந்து அந்த நிறைகுடங்கள் வச்சு சாமியை வந்து வணங்குவாங்க. அந்த வகையில் வந்து அதைத்தான் இன்றைய தினம் வீடியோ வந்து நான் வந்து செய்ய போகிறேன். அதுதான் இன்றைய தினம் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பக்திபூர்வமான ஒரு சடங்காக வந்து இருக்கும். அதை வந்து
நான் வந்து முடிஞ்ச அளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். அதையுமே வந்து பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை விட நம்ம வந்து தீ மிதிக்கிறத வந்து வீடியோ வந்து பதிவு செய்ய முடியுமோ அப்படின்றது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ வந்து டைம் வந்து லேட் ஆகிட்டு, ஆல்ரெடி 7 மணி ஆகுது. இப்போ வந்து போனால் தான் அதாவது அந்த வால் மாத்திரன்னு சொல்லுவாங்க, அந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் வனவாசம் போகிறண்டு அதாவது என்ன மகாபாரதத்துலேயோ மகாபாரதத்தில் வந்து அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் போகிறன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சடங்கை தான் வந்து இது வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம்னு சொன்னால் அந்த காட்டுக்கு போகிறவங்க. அதை வந்து இது வந்து ஊர் ஃபுல்லாக போயிட்டு மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த அருள் பாலிக்கிறன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நிறைய வித்தியாசமான இதுகள்லாம் நடக்கும். அந்த வாழைக்குள்ளையெல்லாம் போய் அவங்க அந்த கலையாடுறவங்க, தெய்வம் ஆடுறவங்க போயிட்டு வந்து வெட்டி எடுப்பாங்க வீட்டுகளில் இருக்குது. அது வந்து அப்படி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சடங்காக இருக்கும். அதை வந்து நான் வந்து முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதை தான் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றோலே வந்து கெட்டப்போ பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது ஏதோ ஒரு வில்லங்கமான ஒரு வீடியோவாக இருக்கப்போ அப்படின்னு சொல்லி. சந்தோஷம். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ரைட், ஓகே. நாங்கள் இப்போ ஃபைனலாக வந்து கோயில் அடிக்கு வந்துட்டோம். அதாவது வந்து இப்போ என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வனவாசம் அதாவது ஊர் ஃபுல்லாக வந்து எல்லாம் போவாங்க. அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து இந்த வனவாசம்ன்றதுக்கு முதல் ஒரு பால் மாத்திரன்னு சொல்லுவாங்க. என்னடா அதில் காரணம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியா பட் வந்து இது வந்து வனவாசம் போக முதல் நடக்கிற ஒரு நிகழ்வை வந்து செய்யறாங்க. அதுக்குரியதை வந்து இன்னொரு ஆக்கள்கிட்ட தான் கேட்கணும், கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். இது வந்து நான் சொல்லுவோம் தெரியாண்டு இல்லை, ஒரு அளவு தெரியும். இருந்தாலும் அது ஃபுல்லா அதுல விளக்கம் தெரிஞ்சால் சொன்னாதான் அது வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து அதற்கான பூசைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதை நாங்கள் வந்து எல்லாமே வந்து வடிவா வந்து காட்டுறோம். அதாவது அந்த கலையாறுன்னு சொல்லுவாங்க, சவுண்டை பார்த்தாலே தெரியும். பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கும். உண்மையிலேயே வந்து ஒரு பயங்கர ஒரு பக்தி பூர்வமான ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லணும். உண்மையிலே இப்போ வந்து அவடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு பயங்கர ஒரு பக்தியா நடக்கும். நிறைய சனமெல்லாம் வந்திருக்காங்க. சித்தி பெற்ற ஒரு திரௌபதி அம்மன் கோயிலண்டா வந்து பழுகாமம், அடுத்தது வந்து பாண்ட்ரூப் இருக்குது. இந்த 2 கோயிலையும் வந்து இங்க வந்து இந்த வனவாசம் என்றது ஒரு நல்ல ஒரு இதா வந்து கொண்டாடப்படும். இந்த பழுகாமத்தை வந்து இந்த சுத்தப்படுறாங்க பாப்பம் மக்களுக்கு வந்து அருள் கொடுக்கறதுக்கு வந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி அம்மன் வந்து அருளை பெறதுக்காக மக்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமா இப்ப அந்த வீடியோ முழுமையா அந்த வீடியோல பாருங்க. கட்டாயம். என்னன்னு சொன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து ரோட்டுகளுக்குமே வந்து நான் அந்த திரௌபதி அம்மன் அருள் வந்து கிடைக்கணும் என்று சொல்லி இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து இந்த ஊர்வலத்தை வந்து இப்ப வந்து ஆரம்பிக்கப்பட போகுது. நாங்க இப்ப காட்டுறோம், எல்லாத்தையுமே வந்து வடிவா காட்டுறோம். இப்ப என்ன சொல்ற கதை சவுண்ட் வந்து விளங்காது காய்ச்சாலுமே. ஏன்னு சொன்னா ஸ்பீக்கர் போடுவாங்க, அதே மாதிரி இந்த மேளங்கள் வந்து அடிப்பாங்க. அதால வந்து காட்ட முடியாது. நாங்க வந்து காட்டக்கூடிய அளவுக்கு மேக்சிமம் வந்து ட்ரைவ் பண்ணி காட்டுறோம். ரைட், ஓகே ஓகே. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ ஊர்வலம் போகிறதுக்கு முதல் எல்லாருமே வந்து ஆக்ரோஷமாக வந்து நிற்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வால் மாத்துறது முதல் பயங்கர ஆக்ரோஷமாக வந்து நிற்பாங்க எல்லாருமே. முக்கியமாக வந்து இந்த இடத்தை நான் வந்து கட்டாயம் ஞாபகப்படுத்தி ஆகணும். என்னென்னு சொன்னால் இதில் வந்து நான் படிக்கிற டைமில் இல்லைடா 5ஆம் இல்லைடா படிக்கிற டைமில் இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து லைனில் நின்று பார்க்குறோம் நாங்கள். அதாவது 5ஆம் தரம் படித்த ஒரு ஸ்கூல் தான் வந்து இது. தள்ள அதுக்கான பூசைகள் வந்து உள்ள நடந்து கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். வா முன்னுக்கு இடம் பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வால் மாத்திரை கட்டடம்னு சொல்லி இதை தான் சொல்லுவாங்க.
இது வந்து நிறைய காலமாக வந்து இதுலேயே வந்து இருக்குது. இதில் வந்து இப்போ பால் மாற்றிட்டு தான் அடுத்து வந்து அந்த ஊர்வலம் வந்து போகிறதுக்கு ரெடி ஆவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள்லாம் வந்து பார்க்குறதுக்காக வந்து இருக்கிறாங்க. வெளியே வர முதல் காவல் நடக்குது. ஆமா சைட் ஆகட்டும். இவ்வளோ வாரம் முழு பெரிய சைட்டாக மிச்ச வந்து கதைச்சா ஒன்றுமே வந்து விளங்காது. நோம்பலை வந்து நான் காட்டுறேன்னு பாருங்க. உள்ள வேணாம். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு பயங்கர ஒரு பக்தி பூர்வமான ஆள் தான். சரி பூந்து வந்து எடுக்கானப்பா வீடியோ. பூந்து வந்து எடுக்கா கடுங்காமலாம் வேண்டாப்பா. பூந்து வந்து எடுக்கான் தம்பி. ரோஹரா காவக்காரன் கடுமாடுவான். ரொம்ப அழகா
கிடக்குதாப்பா அப்படி எல்லா ஆடும் கூட மட்டும் இல்லை. அண்ணா அப்படி உள்ள போடுறா வடிகாரி காண அவனு வீடியோ அவங்க வந்து அந்த கட்டு சொல்றாங்க என்ன பாபோ இவர் தான் நீங்கள் வந்து அந்த பிரதம குரு அவர் காலில் விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது திரௌபதியம்மன் கோயிலில் இருந்து முதலாவது கோயில் எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கோயில், அதாவது விஷ்ணு கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வந்திருக்காங்க. இப்போ ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கோயிலுக்குமே வந்து போவாங்க.
உள்ள வந்தாலே ஒரு ஆக்ரோஷம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா வந்திருக்கா எனக்கு இப்போதான் தெரியும். ஓ ஃபுல்லாக வந்து ஆக்ரோஷமான ஒரு இதாக தான் இருக்குது. அம்மா வந்து எனக்கே தெரியாடா அப்பதான் தெரியும். ராஜராமன் க்ரௌடா இருக்கு. கடலையிலோட தெரியுறானுங்கப்பா படியே அதாவது வந்து நாங்க அரைவாசி கோயிலுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா போற வழியெல்லாம் தாக சாந்தி கொடுப்பாங்க. சோடா, தயிர் தண்ணி, கடலை, அதே மாதிரி நிறைய வெரைட்டியான ஐட்டங்கள் கொடுப்பாங்க. அப்ப அதுகளையும் நாங்க அருந்தி கொண்டான் போவோம். எங்களை தப்பா பேசுறாங்க. இல்லடா என்னன்னு சொன்னா நம்ம களைப்பா வந்தாலும் நம்மளை களைச்சி போக விட மாட்டாங்க. அந்த வகையில இது வந்து இப்ப கொடுக்க போறாங்க எல்லாருக்கும். அப்படி வந்து எல்லாமே வந்து வடிவா கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து ஒருத்தர் பழச்சி பாக்க நிப்பாங்க, கொஞ்சம் பேர் நிப்பாங்க. நாங்களே நிப்போம், கேமரா நாங்க லைன் ஆப்புறோம். ஆனா நாங்க இங்க போற மாதிரி போயிட்டு கேமரா வெட்டா திரும்பி போயிடுவோம். நாங்க
இளநீ தந்திருக்காங்க குடிக்கிறதுக்கு. நான் சொன்னேன்னே களைச்சி போக விட மாட்டேன். அந்த இதில் வந்து எங்களை இப்போ ஊரை சுற்றி வரதுக்கு இடையில அப்படி ஒரு குறைஞ்ச 20-25 இடத்துல இது 4வது இளநியா நீ குடிக்காது. இது நல்ல பழக்கமா என்ன விட்டு நீங்க எல்லாரும் குடிக்கல. சாப்பாடு எப்படி வேலண்டு வாருங்க கொடுக்குற வீட்டு காட்டுங்க. கோலா கொக்கோ கோலாலாம் கொடுக்காங்க. சாப்பாடு தண்ணி இந்த ஒன்றே கவனிக்க வேணும். சூம் பண்ணி காட்டுங்க. வெஜ்ஜில் ஒன்று போட்டு வரது கிடையில பேக்கொண்டு இருந்தா வீட்டை கட்ட போகிறேன். சாப்பாடு கடலே எல்லாம் வீட்டை அடித்து போகிறது பேக். எல்லாம் அறிஞ்சிரும் அந்த உலகம். ரைட் ஓகே. இங்கே வீட்டுக்கு கட்ட போகிறேன். இல்லை நீ அடுத்த வீட்டில் ஒன்று. சரி ஓகே அப்போ சந்தோஷம். இனி அடுத்து தயிரோட நீ சந்திக்கிறேன் ஏன்னா இல்லை நீ எல்லாம் குடிக்க முடிஞ்சு இனி தயிரோட சந்திக்கிறேன். ரைட் ஓகே. இது வந்து ஒரு நேர்த்தி ஏன்னா கடித்த வண்ணும் சிரித்த வாயும் சிந்திய மூக்கும் பரந்த காதும் ஆதியர்னார் கண்டது போலே அக்கரமுள்ள சிறப்பாக பக்தி பூர்வமாக அன்னையுடைய ஆலயத்தில் இடம்பெற இருக்கிறது. தாயாரு இந்த குஞ்சான் சண்டையும் மடியேந்தி இந்த குஞ்சாண்ட தாய் கேட்டதால தாயார் கொடுத்த பாக்கியண்டாமான் சந்தேகமான அழைத்து வருவதோடு அம்பாளையுடைய திரு கடவு புறக்க நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு இதெல்லாம் மட்டும் கடும் கவனமா இருக்கானப்பா. சோடா கும்பம் ஸ்ப்ரே இதுதான் கோகோகோலா பயிர எரிச்சு போடுறா. ரைட் டேக் இட்.
ஒரு வடையை தந்து சாப்பிடுச்சு நான் காணுமே. அடுத்த வடை வேற வழி இல்ல. காலமே சாப்பாடா வந்து இப்படியான இதுல வந்து ஊர்ல எல்லா இடம் கொடுப்பாங்க. அதை நம்ம முக்கியமா பண்ணி சாப்பிடணும். இல்லன்னா பசியோட தான் நடக்கணும். அதான் உடம்ப கலைக்க விட பகவான் கடுமையா இருக்காரு. 4 மணி மட்டும் நடக்கல. அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய கோயில் எல்லாத்துக்குமே வந்து போவாங்க. அதுல இது வந்து நான் நினைக்கிறேன் 3வது கோயில்னு சொல்லி. அப்படி வந்து ஊர்ல வந்து நிறைய கோயில் இருக்குது. எல்லா கோயிலுக்குமே வந்து போவாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட முடியுமோன்னு சொல்லி தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவு நான் வந்து காட்டுறேன். பாருங்க வந்து எல்லாமே வந்து ஒரு பக்தி பூர்வமான ஒரு செயலாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளைகள் மட்டுமன்று இல்லாமல் பெண்களுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த சாமி ஊர்வலத்துக்கு பின்னால் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பலகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாகதம்பிரான் கோயில் உண்டு. கிட்டடியில் தான் இது வந்து திருவிழாக்கள் நடந்தது. அந்த வகையில் சந்தோஷம். அடுத்து வந்து எங்கே வச்சு கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் வந்து ஊர் ஃபுல்லாகவே போகணும். இது வந்து ஊரில் ஒரு காவாசி கூட இன்னும் போய் முடியலை. நிறைய இடங்களுக்கு போக வேண்டி இருக்குது. என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? முக்கியமான சாமான் இல்ல கையில எல்லாம் இது பொருள் அல்ல இருக்கு. நல்லா எப்படி இனிக்கோ வெயிலுக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஃபுல்லா ஊர்வலம் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கோயில் அடிக்கிறதையா வந்துட்டோம். இப்போ வந்து காலையில வழிக்கூட்ட பயணம். இப்போ வந்து சரியா 3 மணி ஆகுது டைம். இப்போ வந்து எல்லாமே முடிச்சு வந்துட்டோம். இனித்தான் அந்த என்னடா இனி என்ன நடக்கும்? இனி அந்த சடங்கு அந்த என்னன்னு சொல்லுவாங்க சடங்கு தான். இனி என்ன சொல்றேன்னு சொன்னா அந்த பயங்கரமான இதெல்லாம் நடக்க போகுது. தேவாதி மாதிரிலாம் ஓடி வருவாங்க. பிறகு வந்து ஷார்ட்டே அடிக்கலாம்பளும். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு நிகழ்வா இருக்கும். அதை நாங்கள் வந்து காட்டுறோம். ஐயோ வாராங்க ஓட்டத்தை பாருங்க. இப்போ வந்து பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வா இருக்கும். நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன் அவ்வளோ நேரம். அந்த கோயில் வந்து நெருங்க எல்லாருமே வந்து ஒரு ஆக்ரோஷத்தோடு ஓடி வருவாங்க. பஞ்ச பாண்டவர்களை தவிர அந்த தேவாதிமாரெல்லாம் பயங்கர ஆக்ரோஷமாக வந்து வருவாங்க. எல்லாத்தையும் நான் வந்து படிப்படியாக வந்து காட்டுறோம். எங்கடா போடுறாங்க? என்ன காட்டுற? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அங்கே அந்த தேவாதிமார் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த வனவாசம் முடிஞ்சு வந்தால் அவங்க போய் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அந்த சாட்டை கயிறால் அடிக்க சொல்லுவாங்க. அந்த ஒரு நிகழ்வு தான் வந்து இப்போ நடக்க போகுது. அதாவது வனவாசம் நடக்கும் வரைக்கும் இந்த கோயிலில் வந்து சாட்டை யாருக்குமே அடிக்கலாது. வனவாசம் முடிஞ்சு வரும்னு சொன்னால் சாட்டை அடிக்கலாம். அதான் இப்போ நடக்க போகுது. பாருங்க வந்து அவங்களா தேடி அவங்களா கூட்டிட்டு வருவாங்க யார் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி.
பாருங்க எவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து திரியிறாங்கன்னு சொல்லி. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிப்பாங்க வந்து பாருங்க. மூண்டி பேர் சேர்ந்து அடிக்க போறாங்களோ இல்லை அடி படல. போனவரை அடிக்கும். அஞ்சு அடிக்கட்டான். அஞ்சு அடிக்க சொல்லியிருக்கா. அடி நோவு இல்லையா? சரி அங்கால அடி வாய்க்குது இல்லை. அந்த ஒளி கொடுக்குறோம். என்ன சொல்றது? ஆமா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைசியாக வந்து அந்த பழி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதுவும் கொடுத்து முடிஞ்சால் வந்து இதில் சடங்கு வந்து இன்றைய நாளுக்கான வனவாசம் வந்து முடிவுக்கு வரும். இப்போ வந்து ஃபோனும் வந்து வெற்றிலோ ஆனால இதோட நான் வந்து வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். ஒஃபாரத்துக்கு முதல் காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் அதை காட்டிக்கொண்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன்னா. சொல்லி போட்டு பயத்தில் விடுறான்.